ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா $100 ப்ளஸ் எப்படி நம்ம வந்து வீக்லி ஏர்ன் பண்ணலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சு இல்லை ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். இந்த சேனல் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதை பற்றி தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸை பற்றிலாம் நிறையா பேசுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ஆன் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபுக் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து என் வெப்சைட்க்கு வந்தீங்கன்னா எஜுகேட் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இபுக் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நான் வந்து vlog எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். லைக் காமர்ஸ் நீஷை பற்றி உங்களுக்கு இபுக் வேணும்னு நினச்சிங்கன்னா அது இருக்குது. ஸோ இல்லாட்டி வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எப்படி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இபுக் இருக்குது. ஸோ வேணும்னா வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Upwork. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நிறையா நல்லா ஏர்ன் பண்ணலாம். இது வந்து லெஜிட்டான வெப்சைட். ஸோ வரி பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து லைக் பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து கண்டென்ட் தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு லைக் சர்வீஸ் தேவைப்படுதுன்னு வேணும்னா வந்து அவங்க இந்த வெப்சைட் Upwork வந்து லைக் ஃப்ரீலான்சரை வந்து ஹையர் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஹையர் ஆகலாம். லைக் இப்போ வந்து சைன்அப் பண்ணி நான் காமிக்கிறேன் உள்ளே எப்படிலாம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நான் வந்து க்ரியேட் பண்ணி நான் இப்போ உள்ளே வந்திருக்கேன். இந்த பேஜில் என்ன கேட்குறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக இல்லை வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து ஹையர் ஆகணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒர்க் ஆஸ் அ ஃப்ரீலான்சர்னு கொடுத்து லைக் எல்லாமே அக்ரி, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி கொடுத்துட்டு நான் வந்து க்ரியேட் மை அக்கௌண்ட் கொடுக்குற போகிறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணி வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. லைக் வந்து நீங்கள் என்ன மாதிரி லெவல், என்ன காலேஜ் படிச்சிருக்கீங்க, என்ன உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட், என்ன மாதிரி லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு என்ன மாதிரி வந்து நீங்கள் சார்ஜஸ்லாம் பண்ணுவீங்க, அது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பிக் நீங்கள் ஆட் பண்ணணும், எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் வந்து உங்களோட என்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செட்டப் பண்ணணும். ஸோ நான் இது ஃபுல்லாக செட்டப் பண்ணிடுறேன். மேபி எல்லாருக்குமே இது தெரியும், காமனான டேர்ம்ஸ் தான் என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணணுங்கிறது. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு சில பேருக்கு வந்து மேபி தெரியாமல் இருக்கலாம் என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் என்னங்கிறது வந்து. ஸோ அதை வந்து நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன. ஸோ என்னோடய ப்ரொஃபைலை வந்து நான் இப்போதைக்கு வந்து டெமோக்காக வந்து நான் நிறையா சும்மா இது என்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய லொக்கேஷன்லாம் தப்பு. லைக் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு டெமோக்காக காமிச்சிருக்கேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் படிக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து நான் சப்மிட் கொடுத்து நான் நெக்ஸ்ட் போகிறேன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு, சைன்அப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து லைக் கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க ஜாப்ஸ் வந்து. ஸோ இவங்க மூலியமாக நீங்கள் வந்து லைக் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஹையர் ஆகிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப பாப்புலரான வெப்சைட் அண்ட் லெஜிட்டான வெப்சைட் கூட. ஸோ இந்த வெப்சைட் பாருங்கள். நான் கண்டென்ட் ரைட்டிங்னு போடுறேன். ஸோ எவ்வளோ மாதிரி ப்ரைஸிங்லாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ பேஸாகவே பார்த்தீங்கன்னா வந்து லைக் $5 இது வந்து 385 இருக்குல்ல. ஸோ இது வந்து $5 அண்ட் ஒரு ஆர்டிக்கலுக்கும் நீங்கள் போக போக உங்கள் ரேட்டிங் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து thousands வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஆர் வந்து நீங்கள் 2000 கூட லிஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் டெமோக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஒருத்தவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாமே என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இவங்களாம் பாருங்கள் வந்து ப்ரோ வெரிஃபைட்.
ஸோ இவங்களாம் வந்து ஹைலி லைக் செம எக்ஸ்பர்ட்டான உள்ளவங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க என்ன மாதிரி லைக் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஃபைல் பாருங்கள், லைக் பேஸே வந்து அவங்க வந்து 13,000 வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டுக்கெலாம் பார்த்தா லைக் 19,000 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கலுக்கும். ஸோ அதுவும் பாருங்கள், அப் டு லைக் 1000 வேர்ட்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து நிறையா டாபிக்ஸ் ரிசர்ச் நிறையா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நிறையா எடுப்பாங்க. நிறையா வந்து லைக் ஒரு இதுக்கும் வந்து கீவேர்ட் அண்ட் இப்போ விலாக்லாம் எழுதுறாங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து நிறையா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும், SEO ஒர்க் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து இவங்க பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல் எழுதுவாங்க. ஸோ தட்ஸ் வை வந்து இவங்க வந்து இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் டெவலப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அதை பற்றி நான் என்னங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.